என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. நம்முடைய வாழ்க்கையில விமர்சனம் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த விமர்சனங்களால நாம நிறைய இடங்கள்ல புண்படுறோம். அதாவது ஒரு விஷயத்தை நாம செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதற்கு எவ்வளவு விதமான வழிமுறைகளையும் அதுக்குண்டான ஐடியாஸ் என்ன என்ன இதை எப்படி நம்ம பெஸ்டா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிக அளவிலான எஃபர்ட்டை போட்டு தான் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறோம். ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஈஸியா அதுக்கு ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போயிருவாங்க. அந்த கருத்து நம்மளை எந்த அளவு காயப்படுத்தும் அப்படின்றத பத்தி கூட யாரும் யோசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களால நீங்களும் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா இந்த சிந்தனை வரிகள் உங்களுக்கானதுதான். அதாவது உங்களுடைய வாழ்விலே நீங்க விமர்சனங்களை தவிர்க்க விரும்பினால் உங்களுடைய வாழ்வை விரைவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விமர்சனங்களால நீங்க பாதிக்கப்படுறவங்களா மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. அதாவது மற்றவங்களை விமர்சனம் பண்றது தப்பு, குறை சொல்றது தப்பு. அவங்க எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க, அதுல ரொம்ப எளிதில் நான் ஒரு கருத்தை சொல்லிடுறேன், அது ரொம்ப தவறான விஷயம் எனக்கு தெரியுது, ஆனா அதை என்னால தவிர்க்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த சிந்தனை வரிகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது உங்களுடைய வாழ்வையும் நீங்கள் விரைவாக்கி கொள்ளும் பொழுது ஒருவருடைய வாழ்விலே நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குறைகளை கூட நீங்க கருத்துக்களா முன்னெடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களை விரைவாக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வை பற்றியதான யோசனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றியதான குறைகளையும் அவங்களுடைய வாழ்விற்குண்டான விமர்சன கருத்துக்களையும் முன்வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதே போல விமர்சனங்களால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சிந்தனை வரிகளை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது இந்த மாதிரியான விஷயங்களால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல